கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இன்றைய நாளில் வாழ்வு தரும் வார்த்தை என்ற பதிவில் உடைக்கப்படுதல் என்பதை பற்றி பார்ப்போம். உடைக்கப்படுதல் என்பது நம் வாழ்வில் முக்கியமானதாகும். 1 பேதுரு 1 அதிகாரம் 6 to 7 வசனங்களை பார்ப்போமானால், இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்போது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினியிலிருந்து சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசமே சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். உடைக்கப்பட்ட என்ற சொல் என்பது சிலருக்கு கஷ்டமானதாக காணப்படும். துக்கப்படுதலுக்குரிய காரியமாய் இருக்கும் அல்லது பயம் உண்டாகக்கூடியதாக இருக்கும். இந்த உடைக்கப்படுதல் என்ற வார்த்தை மிகவும் மோசமான வார்த்தை அல்ல. தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்மை உருவாக்கும் வார்த்தை தான் உடைக்கப்படுதல். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, அவருடைய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாற்றுவதற்கு நம்மை பல விதங்களில் உடைத்து மாற்றுகிறார் நம்முடைய தேவன் மாம்சம், சுயம், நம் ஜீவனத்தின் பெருமை, கண்களின் இச்சை, இவை எல்லாவற்றிலும் இருந்து நம்மை விடுவித்து நம்மை தேவனுடைய சாயலாய், சொந்த சாயலாய் மாற்றுகிறார். உடைக்கப்படுதல் என்பது நம் வாழ்வில் நன்மையானதே ஆகும். உடைக்கப்படுதல் நாம் புது மனுஷியாய் மாற்றப்படுவதற்கும் அது முக்கியமானதாய் கருதப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, சிலருடைய விஷம் போன்ற வார்த்தைகள், நொறுக்கப்பட்ட காரியங்கள், மனவேதனைகள், அவமானமான காரியங்கள் நம் வாழ்க்கையில் வரும்போது உடைந்து போய் நொறுங்கி போகிறோம். நம் மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து நம் கூடவே இருக்கும்போது நாம் இதை பார்த்து சோர்ந்து போகாமல் அவர் மார்பில் சாய்ந்து கொள்வோம். உடைக்கப்படும் போது நாம் தேவனை இன்னும் கிட்டி சேர்வோம். உடைக்கப்படும்போது தேவனை இன்னும் நாம் கிட்டி சேர்வோம். தேவ கிருபை நம்மளை தாங்கி கொள்ளும். தாவீது தன் வாழ்க்கையில் உடைக்கப்படும் போது இந்த வசனத்தை சொல்கிறான். சங்கீதம் 31:12 பார்ப்போம்னால், உடைந்த பாத்திரத்தை போலானேன், நான் வெக்கப்பட்டு போகாதபடி செய்யும் என்று விண்ணப்ப வார்த்தைகளை வாசித்த போது அவன் தன்னை தேவ கரத்தில் ஒப்புவித்து ஜெபித்தான். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, எத்தனையோ பேர் உடைந்த பாத்திரமாகளாக வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களாக நாம் தேவன் நம்மை வழிநடத்தும் உபயோக பாத்திரமாக நாம் இருக்க வேண்டும். தாவீதின் வாழ்க்கையில் நாம் பார்த்தோம் என்றால், தாவீதின் வாழ்க்கை இலகுவானதாக இல்லை. பல பாடுகள், பல எதிராளிகள், சொந்த ஜனத்தினால் ஏற்பட்ட அவமானங்கள், தனிமை இவையெல்லாம் தாவீதை வேதனைக்குள்ளாக்கி இருக்கிறது. ஆனாலும் தாவீதோ அப்படிப்பட்ட சிந்தனைகளுக்கும் மனப்பான்மைகளுக்கும் ஆட்கொள்ள விடாமல் தேவன் தன்னை ஒரு நோக்கத்தோடே இந்த உடைந்த அனுபவங்களுக்கூடே நடத்தி வருகிறார் என்று அவர் விசுவாசிக்கிறார். தாவீது வேண்டிக் கொண்டபடியே தேவன் தாவீதை வெக்கப்பட்டு போக விடாமல் இஸ்ரவேல் ஜனத்துக்கும் இன்று நமக்கும் உகந்த பாத்திரமாக, உபயோகமுள்ள பாத்திரமாக வளைந்து வைத்தார். அதனால்தான் பாடகர்கள் பாடுகிறார்கள், உடைத்து என்னையுமே உந்தனுக்காய் உருவாக்கிடும், உடைத்து என்னையுமே உந்தனுக்காய் உடைமையாக்கிவிடும் என்று பாடுகிறார்கள். உடைக்கப்படுதல்கள் 3 காரணங்கள் இருக்கிறது. சுயத்தின் காரியங்கள் நாம் தெரிந்து கொள்கிறோம். பாவ வாழ்க்கையில் நம்மளை ஆண்டவர் உடைத்து போடுகிறார். தேவனுடைய சுபாவம் நம்மில் காணப்படும்படியாய் நம்மை ஆண்டவர் தானாக உடைக்கிறார். உடைந்த பாத்திரம் என்று யார் தன்னை தேவ சமூகத்தில் தாழ்த்துகிறார்களோ அவர்களை தங்கள் ஒருபோதும் தேவன் தள்ளிவிடவே மாட்டார். கர்த்தாவே, உம்மையே நான் நம்பியிருக்கிறேன் என்று ஜெபித்து தேவ சமூகத்தில் தேவ கரத்தில் நம்ம இன்று ஒப்புக்கொடுப்போமாக. உடைக்கப்படுதலுக்கான ஜெபம் பண்ணுவோம். இந்த உடைக்கப்படுற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நிறைய காரியங்கள் அனுமதிப்பார். அதுக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம். அன்பின் தேவனே, எங்கள் வாழ்வில் நாங்கள் சந்தித்த எத்தனையோ உடைக்கப்பட்ட அனுபவங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம்.
எங்கள் குறைகளை நீக்கி உமக்கு உகந்த பாத்திரமாய் வளைய என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. உடைய காரத்தில் தாழ்த்துகிறேன். துதிகன மகிமையெல்லாம் உமைக்கே உரியதாகட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.